வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு பேக் நெக் டிசைன் தான். லைட்டாக இந்த இடத்துல கேப் இருக்குது. இது பேக் ஓப்பனுக்காக நம்ம வச்சுருக்கிறது. ரீசெண்டாக நம்மளுடைய வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம் இந்த மாதிரி. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம், இது பேக் நெக் தான். இது ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ். இது ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே வர்ற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு நெக்கோட லைன் மட்டுமே. ஸோ இது எப்படின்னா மெட்டீரியல் ஃபில் தான் ஃபுல்லாகவே. நான் இந்த செயினுக்கு நார்மலாக நம்ம அயன் நீடில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மலாக நம்ம எப்பயும் போடுற மாதிரி தான் செயின் ஃபுல்லாகவே போட போகிறோம். 2 லைன் போட போகிறோம். அது நம்மளுக்கு ஸ்டிச்சிங்க்கு கொஞ்சம் பீட்ஸுக்கு அடிப்படாமல் இருக்கும். டெய்லர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம செயின் 2 லைன் போட போகிறோம். நார்மலாக ஜரி செலக்ட் பண்ணும்போது அந்த சாரீலேயோ அந்த ப்ளவுஸ்லேயோ இருக்கிற ஜரியை வச்சு செலக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோ ஷேடாக இல்லை கொஞ்சம் ஒயிட் ஷேடாக இருக்க மாதிரியான. ஸோ இது ஃபுல்லாக முடித்தாச்சு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த 2 லைன் வச்சுட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு சேம் நம்ம எப்பயும் அஸ் யூஷுவலாக என்ன பண்ணுவோம், சுகர் பீட்ஸ். ஸோ அதை தான் பண்ண போகிறோம். நார்மலாக இதுக்கும் நான் அயன் நீடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெகுலர் வியூவர்ஸ்க்கு நல்லா தெரியும். நான் ஃபஸ்ட்டு துளிப்பில் தான் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். இப்போ ஃபுல்லாகவே நான் அயன் நீடிலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கேன். பிகாஸ் நம்மளுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லி தான். ஸோ அது எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதுக்கு நீங்கள் அயன் நீடில் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ எப்பயும் போல் பீட் அட்டாச்சிங்க்கு முடிச்சாச்சு. 2 பீடாக வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ நெக் லைன் ஃபுல்லாக நம்ம 2 பீட் லைன் வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பீட் ஃபில்லிங் பண்ண போகிறோம், த்ரெட் ஃபில்லிங் மாதிரி. ஸோ இதுக்கு ஜரியில் பேடட் கொடுக்க போகிறோம். ஜர்தோசியில் பேடட் கொடுக்க போகிறோம். இதுக்கு எப்படின்னா கொஞ்சம் பெரிய ஜர்தோசியை நான் எடுத்திருக்கேன். இது மேக்ஸிமம் வச்சுருப்பேன் எல்லா சைஸ்லேயும் ஜர்தோசிஸ். இது ரொம்ப நம்ம ஜர்தோசிலேயே கொஞ்சம் பெருசு. ஸோ அதை நான் எடுத்திருக்கேன். இது நம்ம எப்பயும் அப்படியே யூஸ் பண்ண மாட்டோம். லைட்டாக இழுத்துட்டு விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்ப்ரிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆகி வரும். ஸோ அதுக்காக லைட்டாக இழுக்கிறேன். ரொம்ப இழுத்துற வேணாம், ஸ்ப்ரிங் அப்படியே ரொம்ப நீளமாக போய்டும். ஸோ லைட்டாக இழுத்துட்டு விட்டுடணும். ஸோ இதை 4ஆக மடிச்சுட்டு அதை நம்ம ஈவனாக வச்சுட்டு கட் பண்ணணும். இந்த டிப் எதுக்குன்னா, நம்ம கண்டிப்பாக ஜர்தோசி ஃபில்லிங்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அது ஈவனாக இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். ஸோ அதுக்காக. பட் இது அப்படி கிடையாது, ஈவனாக வர வேண்டியதில்லை. நம்மளுக்கு கொஞ்சம் பெருசு சிறுசு வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம நார்மல் வச்சு அப்படியே லைனாக வைக்க போகிறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு அது தேவை கிடையாது. ஸோ அதை ஃபுல்லாகவே நம்ம அப்படி கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே சேம் இதே மாதிரி தான் கட் பண்ண போகிறோம். நமக்கு எவ்வளோ ஜர்தோசிஸ் தேவையோ அவ்வளோ ஜர்தோசிஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ சேம் இதை பேடட் கொடுக்கறதுக்காக நம்ம எடுத்திருக்கோம். இது நார்மலாக நம்ம பீட் நீடில்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, துளிப்பும் பண்ணலாம். பட் அது லேட் ஆகும். ஸோ நான் எப்பயும் போல் அயன் நீடிலே எடுத்துக்கிறேன். ஏன்னா இது எனக்கு ரொம்ப ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் நான் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நான் இது சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் அயன் நீடில்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்னு. ஸோ இந்த நம்ம அட்டாச் பண்ணும்போது லைட்டாக அந்த பீடை விட்டு கொஞ்சம் கேப் இருக்கணும். ஏன்னா நம்ம இது பீட் ஃபில்லிங் பண்ண போகிறோம். இது ஒரு பேடட். இது எப்படி நீங்கள் வச்சுக்கணும் மைண்டில் அப்படின்னா, இப்போ நம்ம த்ரெட் ஃபில்லிங் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பைப்பிங் கார்ட் கொடுப்போம் இல்லையா, ஜிக்ஜாக் ஸ்டிச் வச்சு அட்டாச் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி ஒரு விஷயத்துக்காக இந்த ஜர்தோசி கொடுக்குறோம். மற்றபடி இது எந்த டிசைனும் கிடையாது. இதுக்கு நம்ம சின்ன ஜர்தோசி கூட கொடுக்கலாம். பட் அந்த பேடடோடைய எம்போசிங் நம்மளுக்கு குறையும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் பெரிய ஜர்தோசியாக கொடுத்துருக்கேன். இதுக்கு ஒரு சில எம்ப்ராய்டரி டிசைனர்ஸ் பீட் லைனே கூட கொடுப்பாங்க. பட் ஜர்தோசிங்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் அதை போட்டிருக்கேன். ஸோ சேம் அதே தான் கண்டினியூஸாக நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாக போட போகிறோம். ஸோ முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக முடிச்சாச்சு, அந்த லைன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு டீஸ் கட்டி சொல்லுவோம்ல, ஸோ அதை வச்சு நான் ஃபுல்லாகவே ஒரு லைன் போட்டுக்கிறேன் பீட் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி. பிகாஸ் நம்ம பீட் ஃபில்லிங் பண்ணுறோம் அப்படின்னா லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்காச்சும் நம்ம கிராஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால அந்த லைன் மிஸ் ஆகலாம். ஸோ அந்த லைன் கூட லைட்டாக கோணையாக போயிடக்கூடாது. ஸோ அதனால் நான் இதை மார்க் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக பண்ணுறதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம், அது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்,
நம்ம பீட் ஃபில்லிங் பண்ண போகிறோம். எப்பயும் போல் த்ரெட் ஃபில்லிங்கில் நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ சேம் அதே தான் நம்ம வந்து பீட் ஃபில்லிங்க்கும் பண்ண போகிறோம். லாங் ஸ்டிச் போட்டு மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு லாங் ஸ்டிச்சு, லாக் ஸ்டிச். இதில் என்ன விஷயம்னா நம்ம த்ரெட்டை விட நம்மளுக்கு மெட்டீரியல் யூஸ் பண்ணி போடுற ஃபில்லிங் வந்து ஈஸியாக முடியும். சேம் டைம் நம்மளுக்கு ரொம்ப ப்ரைடாகவும் இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு சீக்கிரம் முடியறது நம்மளுக்கே ஃபீல் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு டஃப்பாக இருந்தாலும் முடிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஒரு ப்ரைட் லுக். சேம் டைம் வந்து த்ரெட்டை விட மெட்டீரியல் நம்மளுக்கு சீக்கிரமாக முடிச்சிடும். அது நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஸோ ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி பீட் ஃபில்லிங்ஸு. ஸோ ஒரு 5 பீட்ஸ் நம்ம லைன்ஸ் வந்துருச்சு அப்படின்னாவே அந்த 5 பீட்ஸாக கண்டினியூவாக நம்மளுக்கு வரும். அகெயின் சேம் அந்த லைன் மட்டும் நம்ம பிடிச்சிட்டோம், அந்த 5 பீட்ஸ் லைன் பிடிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு அந்த 5 பீட்ஸ் மட்டும் கணக்கு வச்சா போதும். அந்த நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற லைனே தேவை கிடையாது. அந்த க்ராஸ் கரெக்டாக வந்துடும். அந்த 5 பீட்ஸ் லைனும் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ சேம் இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். நீங்கள் இதே துளிப் நீடில் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அயன் நீடிலே ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் பழகிட்டிங்கன்னாவே கொஞ்சம் அயன் நீடிலுக்கு சேஞ்ச் ஆகிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்பீட் கிடைக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு ஃபில்லிங். நம்ம இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட்ஸில் தான் நம்ம லைன் வைக்க போகிறோம். ஸோ சேம் இதே ஒர்க் தான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும். அதாவது இந்த நெக் லைன் ஃபுல்லாகவே ஒரு சுகர் பீட் லைன் கொடுத்துட்டு இந்த பீட் ஃபில்லிங் தான் முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு சுகர் பீட் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். ஸோ முடிச்சாச்சு. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு இது ரொம்ப ப்ரைடாகவும் லுக்காகவும் இருக்கும். இந்த ஒரு லைன் மட்டும் கொடுத்தாவே போதும், நம்மளுக்கு ரொம்ப ப்ரைடாக இருக்கும். பட் நம்ம இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண போவோம், ஏன்னா இது ரொம்ப ப்ரைடல் ப்ளவுஸு. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் இருக்கிற பார்டர்டு ஸ்டோன்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு மாதிரி நம்மளுக்கு கிளிப்ஸ் இருக்கும், பட் இருந்தாலும் இது கிளிப்பில் வந்து தனியாக மாட்ட முடியாது. ஸோ நம்ம அதை வந்து ஸ்டிக் தான் பண்ண போகிறோம். ஸோ க்ளூ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து நம்ம இதை ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். அதுக்கான ரீசன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், ஏன்னா இது நம்மளுக்கு விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி இன்செக்யூராக ஃபீல் ஆகும். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் க்ளூ எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டு அதுக்கப்புறமாவே நம்ம ஒட்ட வச்சுக்கலாம். நான் உங்களுக்காக காட்டுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தான் லைன்ஸ் நான் வைப்பேன். பிகாஸ் நம்ம ஒரு லைன் வச்சு முடிக்கிறதுக்குள்ள ஒரு சைடு வச்சு க்ளூ வச்சு முடிக்கும், ஃபஸ்ட்டு வச்ச க்ளூ வந்து ட்ரை ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோன்ஸ் வந்து இந்த ஸ்கொயர் டைப்பில் இருக்கிறது வந்து லைட்டாக மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கணும் நம்மளுக்கு. அதாவது ஒவ்வொரு கார்னர் ஜாயின் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். அப்படி வைக்கும்போது நம்மளுக்கு அது ஒரு டிசைனாக தெரியும். ஸோ அதுக்காக அப்படி வைக்கிறோம். இது கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குது. ஸோ இது ரொம்ப குட்டி ஸ்கொயர் டைப்பில், ஸோ அதனால் வெயிட் கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம வந்துட்டு இந்த நீடில் வச்சு வைக்கிறோம். இதோட கொஞ்சம் பெருசாக இருந்தாலே வெயிட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம எடுக்க முடியாது. ஸோ சேம் இதே மாதிரி ஃபுல்லாக கொடுத்துட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த கேப்பும் பர்ஃபெக்டாக கொடுத்துட்டோன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம இந்த லைன் ஃபுல்லாகவே அதான் வைக்க போகிறோம். ஸோ க்ளூ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம எட்ஜஸ் ஜாயின் ஆகிற மாதிரி வச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சுகர் பீடும் கொடுத்தாச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டோன் செயின் கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி வந்து இது ஃபுல்லாகவே மெட்டீரியல் ஃபில்லிங் தான். நான் வந்து சுகர் பீட்ஸு, ஸ்டோன் செயின்ஸு, பீட்ஸ் அட்டாச்சிங் இது தான் காட்ட போகிறேன். பட் இருந்தாலும் அகெயின் நான் காட்டுறதுக்கு ரீசன் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு, புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்கலாம்.
நான் ஏதாவது ஒரு வீடியோவில் டிப்ஸ் கொடுக்காம போய் அந்த டிப்ஸ்க்காக அவங்க வந்திருந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அது மாதிரி மிஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்லேயும் ஒரு 2 செகண்ட்ஸ் ஆர் ஒரு 50 செகண்ட்ஸ் அந்த மாதிரியாவது போட்டுருவேன். ஸோ ஆல்ரெடி ஸ்டோன் செயின் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் என்னென்னா, ஸ்ட்ரைட்டாக வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஸ்டோன் விட்டு ஒரு ஸ்டோனுக்கு நம்ம அந்த சென்டர் போயிட்டு த்ரெட்டை எடுத்து மறுபடியும், அதாவது பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி அட்டாச் பண்ணுவேன் நான். இது நம்ம நார்மலாக ரெகுலர் வியூவர்ஸ்க்கு நல்லாவே தெரியும் நான் இப்படி தான் அட்டாச் பண்ணுவேன்னு. ஸோ ஃபுல்லாக அதே மாதிரி தான் அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சுகர் பீட் லைன்ஸும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு டிசைன் என்ன அப்படின்னா, நம்ம பீட்ஸு, அதாவது நம்பர் 4 நம்பர் 0 இதை தான் நான் வந்து மாற்றி மாற்றி வச்சுருக்கேன். ஒரு 4 நம்பர் 4 ஒரு ரவுண்ட் பீடு வந்து நம்பர் 0 இந்த மாதிரி நம்பர் மாற்றி மாற்றி எடுத்திருக்கேன். இது என்ன பண்ண போகிறோம், 2 அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒன்று அட்டாச் பண்ண வேண்டியதில்லை, 2 அட்டாச் பண்ணிக்கலாம் நம்ம. நம்பர் 4 மட்டும் அட்டாச் பண்ணாலும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டு, ரொம்ப ஒரு மாதிரி எலகண்ட் அந்த மாதிரி சொல்ல முடியாது. நம்பர் 0 மட்டும் வச்சாலும் அந்தளவுக்கு லுக் இருக்காது. ஸோ இதை மாற்றி மாற்றி வைக்கும்போது நம்பர் 4 வந்து எடுத்து காட்டும். ஸோ அதனால் அந்த மாதிரி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சேம் இது ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டு, நெக்ஸ்ட்டும் சேம் இதே ஸ்டோன் செயின் சுகர் பீட்ஸ் வச்சு முடிச்சுட்டு தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன்னா சேம் ஒர்க். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சேம் இந்த ப்ளவுஸ் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். அது ஏன் எடுத்திருக்கேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக. நம்ம நெக்ஸ்ட்டு வைக்க போகிற பீட் லைன்ஸை அட்டாச் பண்ணும்போது கிராஸாக இந்த ப்ளவுஸோட கலர் த்ரெட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த த்ரெட்டு தெரியாது. இதே கோல்டன் கலர் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த கோல்டன் கலர் தெரியும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். அரும்பரும்பாக வைப்போம் இல்லையா, ஸோ அதே தான் வைக்க போகிறேன். பட் எண்டு நாட்டு போடாமல், நான் வந்து ஒவ்வொரு அரும்புக்கும் எண்டு நாட்டு போடாமல் கண்டினியூஸாக வைக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரைடல் ப்ளவுசஸில் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்லிடுறேன். மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் சேம் அந்த சுகர் பீட்ஸுக்கு எடுத்துகிட்டு போயிடணும். சுகர் பீட்ஸுக்கு நல்லா உள்ளே தள்ளி நம்ம வந்துட்டு த்ரெட் எடுத்துக்கணும். லாங் ஸ்டிச்சு அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு எடுத்துகிட்டு மறுபடியும் பீட்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு மறுபடியும் லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச் எகெயின். ஸோ இந்த கிராஸில் வந்து அந்த த்ரெட்டு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த ப்ளவுஸ் கலர் எடுத்திருக்கோம். இது வந்து ஒவ்வொன்றுக்கும் எண்டு நாட்டு போடலாம். பட் போட்டோன்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். சேம் டைம் வந்து ஏதாவது ஒரு எண்டு நாட்டு வந்து நம்ம மிஸ்டேக்காக வந்து நம்ம லூஸாக போட்டோம்னாவோ இல்லை லைட்டாக கீழே த்ரெட்டை டைட் பண்ணி இழுத்து விட்டோம்னாவோ அது ஃபுல்லாக அந்த ஒரே ஒரு லேயர் மட்டும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக செயினாக போட்டுட்டோன்னா அது நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு மெத்தட். ஸோ ஃபுல்லாக இதே தான் நான் கண்டினியூவாக போட போகிறேன். ஸோ இது ரொம்ப பெரிய டிஃபிகல்ட் ஸ்டிச் கிடையாது. ஸோ அதனால் நான் இதை உங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறமா காட்டுறேன். ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு ஃபுல் ப்ளவுஸே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஐ ஷேப் ஸ்டோன்ஸ், இந்த பார்டர் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன். இந்த கீழே இருக்கிறது வந்து இந்த அரும்பரும்பாக வச்சுருக்கோம் இல்லையா, சேம் அதே தான் நான் வந்து கீழே வச்சுருக்கேன். ஹேங்கிங்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். ஓவராலாக இந்த மாதிரி ஒரு பிரைட் டிசைன்ஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் லுக் பார்க்குறதுக்கு. ஒரு பேக் நெக் ஓப்பன். ஆக்சுவலாக இது வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் வேணா, ஸ்கிப் பண்ணி பார்த்தவங்க, அந்த வேர்டு கவனிக்காமல் இருந்தவங்க. இது வந்து பேக் நெக் ஓப்பன். ஸோ இது ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது ஒரு 2 இன்ச்சஸ்க்கே வந்துடும். ஷோல்டர் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஃபில் ஆகிடும். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். ஸோ இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை என்னை இன்னும் என்கரேஜ் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.